ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எதற்கும் கலங்காதே என் அன்பு மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கும் வரையில் உனக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. உன் மனநிலை சரியில்லாத போது என்னை முழுமையாக நீ பற்றி கொண்டேயானால் உன்னை நான் முழுவதுமாக பார்த்து கொள்வேன். என்னை மறந்து என்றுமே உன் செயலில் ஈடுபடாதே. உனக்கு தெளிவு கிடைக்க வேண்டுமென்றால் அனுதினமும் என்னை நினைத்துக்கொள். உனக்கு ஏற்படுகின்ற இந்த துன்பங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தி இருக்காதே. இந்த துன்பங்களை எல்லாம் நீ அனுபவிக்கும் பொழுது என்னை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கு உனக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். உன்னுடைய பிறவி பிணியில் இருந்து உன்னை முழுவதுமாக விடுதலை செய்வதற்காகவே இந்த அனைத்து துன்பங்களும் உனக்கு அரங்கேறியுள்ளது. அதனால் நீ இந்த துன்பங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நிறைய பேர் வாழ்கிறார்களே, நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிற அந்த மனப்பாவனையெல்லாம் உனக்குள்ளே வர வேண்டாம். இந்த துன்பத்திற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேரின்பம் இருக்குது அப்படிங்கிறத நீ உணர்ந்து செயல்பட்டே ஆனால் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உனக்கு பணவரவு அதிகமாக இல்லை, உன்னுடைய நிலைமை கஷ்டமாக இருக்குது, எதை நினைத்துமே நீ கலங்க தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையானதை எப்பொழுதுமே நேர்வழியிலையும் நிதானமாக செயல்படுத்தும் பொழுது உனக்கு வேண்டியவை, உனக்கு தேவையானது அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில் இருக்கும். அவைகள் உன்னை கட்டாயம் வந்தடையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் உனக்கு தேவையில்லாத ஆசைகள் எழும் பொழுது உன்னுடைய மனதானதை நீ தான் கட்டுப்படுத்தி இது எனக்கானது இல்லை அப்படின்னு அடிக்க உரைக்கிற அளவுக்கு நீ உன் மனதிற்குள் புரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் மனதிற்குள் அந்த ஆசைகளானது திரும்ப திரும்ப இயலாது. ஏன்னா ஒரு மனிதன் துன்பத்திற்கு ஆளாவதற்கு காரணமே மாய ஆசைகள் மட்டும்தான். அவன் அதை அனுபவிக்க முடியாது, இல்லாத அடைய முடியாது, பெற முடியாது அப்படின்னு பலவாறான விஷயங்களை அவன் மனதிற்குள் போட்டுக்கொண்டே இருப்பான். அவன் நினைக்கும் பொழுதே அதுக்கான எதிர்மறையான சிந்தனைகளும் அவனுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும். அந்த பொருளானது எனக்கு தேவைப்படுது, ஆனால் அதை எப்படி வாங்கணும், வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு அவன் பல வகையில் அவன் துன்பங்களை அவன் மனதிற்குள் போட்டுக்கொள்ளும் பொழுது அவனும் சோகத்திற்கு உள்ளாகிறான். முதல்ல இறைவனிடத்தில் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஆசைகளுமின்றி நாம் வாழ்கிறது தான் இந்த உலகத்தில் நியதியாக இருக்கும். ஆனால் நமக்கு நம்ம ஆசைகளின் காரணமாக, ஏன்னா மற்றவர்கள் வாழும் பொழுது நமக்கும் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் மட்டும் நன்றாக வாழ்கிறார்கள், அப்போ எங்களுக்கு அது இருக்காதா அப்படின்னு நாம் அந்த எண்ணத்தில் இறைவனிடத்தில் கேட்போம். ஏன்னா நாம் புரிந்து கொள்ளணும், அவர்கள் தான் அந்த அறியாமையின் காரணமாக இறைவனிடத்தில் வேண்டுதல்கள் பலவாறு வைத்து கொண்டு மாய ஆசைகளுக்கே அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். புரிந்தவர்களுக்கு அதை தெளிந்து நாம் நடந்து கொள்ளணும். புரியாதவர்கள் தான் அப்படி போகிறாங்கன்னா நாமளும் அதே பாதையில் போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது. இறைவனிடத்தில் போய் நாம் வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னாலே முதல் விஷயம் என்ன வைக்கணும்? இறைவா, உன்னுடைய அருளானது எனக்கு தேவை, அனுதினமும் உன்னையே நான் பூஜித்து கொண்டு இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ஆசையாக இருக்கும். இதுதான் உயர்ந்தபட்ச ஆசை எனக்கு தெரிந்தவாறு. பணத்தை கொடு, அதை கொடு, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, என்னை மட்டும் இப்படி வச்சுருக்க அப்படி வச்சுருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாமே நாம் செய்கிற செயலுக்கு ஏற்பத்தான் நடந்து கொண்டிருக்குது. இறைவன் பார்த்தீங்கன்னா நமக்கு எதையுமே அருள மாட்டார். பக்தியை கொடுப்பார், நம்ம அன்பு செலுத்தினா அவர் அன்பு செலுத்துவார், ஆட்கொள்ளுவார். அதை தவிர்த்து அவரிடம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு முறையிடுதலும் வேண்டுதல்களும் கேட்டு நிற்கக்கூடாது. வாழ்க்கையில் நல்லதோர் வழிகளை நாம் தான் தியானித்து அதை எப்படி உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறத வேண்டுமானால் இறைவன் நமக்கு உணர்த்துவார். யாருக்கும் வானத்திலிருந்து கொட்டி கொடுத்துட மாட்டார். அதனால் நம்ம அதை புரிந்து செயல்படணும். இறைவனிடத்தில் இந்த தேவையில்லாத ஆசைகளை முதல்ல நாம் சொல்வதை நிறுத்திவிடணும். துன்பங்களை எல்லாம் அவர் போக்க வல்லவர் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதில் உள்ள துன்பங்களை. ஏன்னா மனதில் நிம்மதி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையானது அனைவருக்குமே சுகமாக இருக்கும். நம்மளுடைய மாய ஆசைகளானது நம்மளுக்கு எந்த வகையிலும் நம்மளுடைய துன்பத்தை போக்காது. ஏன்னா எவ்வளோ பெரிய மாளிகையில் வாழ்ந்தாலும் அவனுக்கென்று ஒரு மனக்கவலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதனால் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறதா நமக்கு ஒரு பெரிய ஒரு பெருமூச்சாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இறைவனானப்பட்டவர் ஒரு 10 மனிதர்களுக்கு காட்சியளிக்கிறார். அப்போ அத்தனை பேரும் அவர்களிடத்தில் வரத்தை கேட்குறாங்க. அப்படி வரத்தை கேட்குற அந்த பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் கேட்குறாங்க,
7 பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அவர்களுடைய இந்த மாய ஆசைகளுக்கு தேவையானதை மட்டும்தான் கேட்குறாங்க. இந்த உலகத்தில் என்னை விட பணக்காரன் யாரும் இருக்கக்கூடாது, என்னை விட அழகன் யாரும் இருக்கக்கூடாது, அழகி யாரும் இருக்கக்கூடாது, எனக்கு இந்த உலகத்தில் நான் நினச்சது எல்லாமே கிடைக்கணும். இப்படி உடலுக்கு தேவையான அந்த மாய ஆசைகளை மட்டுமே அவர்கள் அடிபணிந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த 3 பேர் பார்த்தீங்களா, அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு மன நிம்மதி வேண்டும், இமைப்பொழுதும் உம்மை பற்றி நினைக்காமல் நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வரத்தை இறைவனிடத்தில் அந்த 3 பேரும் கேட்குறாங்க. அப்போ அந்த முன்னாடி கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறாரு, அவர்களோட ஆசையை நிறைவேற்றி வைத்திருந்தார், போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த 3 பேர்கிட்டையும் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசணும், அதனால் கொஞ்சம் காத்திருங்கள், நான் வாரேன் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ அந்த 7 பேர் பார்த்தீங்களா, அந்த வரத்தை கொடுத்த அந்த 7 பேருமே அந்த இடத்துல இருந்து போகலை. எதனால்? அந்த மாய ஆசைகள் இன்னும் அவர்களை தடுத்து வைத்திருக்குது. இவர்களுக்கு என்ன இறைவன் சொல்ல போகிறாரு, இவர்களை காத்திருன்னு சொல்லிட்டு போயிருக்காரே, என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு அவர்களுக்கு அந்த ஆசைகளானது தூண்ட ஆரம்பிக்குது. அப்போ கிடைத்ததையும் சரியாக பயன்படுத்த தெரியலை, மற்றவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த ஆர்வத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கையானது அந்த இடத்துல தொலைச்சி விடுகிறார்கள். இதை நாம் உணர்ந்து கொள்வது கிடையாது. அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த 3 பேர், இறைவனே நம்மிடத்தில் பேச போகிறாரே, இறைவனே நம்மிடம் நம்மளை காத்திருக்க சொல்லியிருக்காரு, நம்மிடம் பேச போகிறாரு போல அப்படின்னு அவர்கள் அந்த மன மகிழ்ச்சியிலேயே அவர்களுடைய வாழ்க்கையானது இன்பமாக மாறிவிடுகிறது. ஏன்னா இறைவனே அவர்களிடம் பேச போகிறாருன்னா இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ அந்த 7 நபர்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறத வைத்துக்கொள்ள அனுபவிக்க முடியலை, இறைவன் இவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுல அவர்களுடைய கவனம் இருக்கிறது. இதுதான் இப்போ இருக்கின்ற மனிதர்களுடைய இயல்பான நிலையாக இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி உயரப்போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவர்கள் கைவிட்டு விடுகின்றனர். எப்போதுமே ஒருவருக்கு கிடைத்தது தான் ஒருவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவரவர் கர்மவினையை பிடித்து தான் அவரவருக்கு அது அமைகிறது. அதை புரிந்து கொண்டு செயல்படுத்த மனிதர்கள் தான் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இறைவனிடத்தில் பக்தியை செலுந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சராசரியாக நாம் எப்படி வாழ்கிறோமோ, அந்த பயணமானதை எப்படி நாம் நல்லபடியாக மேற்கொண்டு இருக்கிறோமோ, அதை நாம் ஒழுங்குமுறையில் கடைசி வரை பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறோமா அப்படிங்கிறது தான். ஏன்னா சில நேரங்களில் நம்மளால் அடைய முடியாத விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி போகும், இல்லை நம்ம இருக்கிற இடத்துக்கே கூட வந்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்தோன்னே மனதானது நம்ம மயங்கி அந்த பொருளை எப்படியாவது நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்து விடக்கூடாது. ஏன்னா இதுதான் மனிதர்களிடத்தில் ஒரு பெரிய தவறாக போய் முடிந்து வாழ்க்கையே அவர்களுக்கு ஒரு துன்பத்தில் போய் முடிந்து விடுகிறது. இப்போ நார்மலாக ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அவனுடைய பணிகளை மேற்கொண்டு அதனால் வருகின்ற அந்த லாபத்தின் மூலமாக ஏதோ அவனுக்கு கிடைத்ததை வைத்து அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த டெய்லி இப்படியே போயிட்டுருக்கும் பொழுது திடீரென ஒரு பொருள் அவன் கண்ணுக்கு படுது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விலை உயர்ந்தது. ஆனால் அவனுக்கு அந்த ஆசையானது அந்த இடத்துல தூண்டுது. இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய மனதை அவன் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் என்றால் அந்த ஆசையானது அந்த இடத்துல அவனுக்கு படிப்படியாக குறைந்துவிடும். அது நமக்கானது இல்லை, நமக்கானது என்றால் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறத அவன் புரிந்து கொண்டு அந்த இடத்துல நகர்ந்து போயிட்டான் என்றால் அது அவனுக்கு கிடைக்கும்னா வரும். அது அவனுக்கானது இல்லை நமக்கானது இல்லைன்னா அது நமக்கு கிடைக்க பெறாது. இதை உணர்ந்து நாம் வாழ பழகிக்கொள்ளணும். எனக்கு அதுதான் வேணும்னு நாம் அடம்பிடித்தோம் என்றால் அதற்கு பின்னால் உள்ள விளைவுகளை நம்ம சந்தித்தே தீர வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், நம்மளுக்கு வருகின்ற அந்த வருமானத்தின் மூலமாக நம்மளுடைய பணி சுமைகள் நமக்கு தேவைகளை நம்ம பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மளால் முடியாத பட்சத்தில் ஒரு காரியத்தில் இல்லை ஒரு பொருள் வாங்கணுங்கிறப்ப அதற்காக நம்ம கடன் கூட வாங்குவோம். சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி காசு இல்லாமல் நம்ம எப்படி அதை அபகரிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்போம். இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கும்போது நமக்கு துன்பங்கள் சேரும். முதல்ல நம்ம கடனே வாங்குவதை முதல்ல தவிர்த்தணும். ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் என்றால் பிற மனிதர்களை சார்ந்து வாழும் பொழுது அப்போ கடன் சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்போ அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியாமல் போகும்பொழுது துன்பத்திற்கு ஆளாகி ரொம்ப விரக்தியில் கஷ்டத்தில் நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறான். முதல்ல என்ன இருக்குதோ அதை வைத்து வாழ்வதற்குத்தான் நாம் பழகுவதற்கு மனமானது அந்த இடத்துல இது பண்ண மடுக்குது. உங்களை முதல்ல நம்ம நம்பணும். நமக்கென்று இறைவன்
தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே கொடுத்துருக்காரு. அப்போ அதை வைத்து நாம் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நமக்குள்ளே உணர்த்தி நம்மளால் முடிந்தவரை என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு நம்மளால் வாழணும். அதற்காக அப்படித்தான் வாழ்ந்தால் தான் இந்த பூமியில் இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இறைவன் படைப்பில் இறைவனால் நாம் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. மற்ற மனிதர்களை பார்த்து அப்படி இப்படின்னு நம்ம எதையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஒரு நொடி நீங்கள் அந்த ஆசையை நினைக்கும் பொழுது அதே நொடி அந்த ஆசையானது அழிந்து போகிறது, அது ஒரு துன்பமானது அப்படிங்கிறத நீங்கள் மனதிற்குள் புரிய வைத்து கொண்டீர்கள் என்றால் அடுத்த கணம் அது நம்மை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும். ஏன்னா அது நீங்கள் என்னதான் உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்தராக வாழ்ந்தாலுமே நமக்கு மரணம் நிகழ்ந்துருச்சுன்னா அதெல்லாம் நம்மக்கிட்ட திரும்ப வராது, நம்ம அதை கொண்டும் போக முடியாது. உடலுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் ஆறத்தழுவி மனதானதை நினைத்து கொண்டு எல்லா குணங்களையும் நினைத்து கொண்டு ஐம்பூலன்களை அடக்கி கொண்டு எல்லாமே பண்ணுறதுக்கு உடல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். வெறும் உயிரை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த சவமானது உயிரை விட்டு பிரிந்து விடும். அப்போ நம்ம உயிரானது என்ன பண்ணும்? அங்கே இங்கே அலைஞ்சு கொண்டு இருக்கும். அடுத்து ஒரு பிறவி இருக்கா இல்லை இறைவனை அடையுமா அப்படிங்கிறது அது இறைவனோட செயலாகத்தான் இருக்கும். இறைவனை உணர்ந்துட்டா நம்ம இறைவனிடத்தில் போய் சேர்ந்து விடுவோம். இறைவனை உணராத பட்சத்தில் அடுத்த ஒரு பிறவி பாசத்திற்கு ஏங்கி கொண்டு அந்த இடுகாட்டிலிருந்து நம்மளுடைய ஆன்மாவுடைய அந்த கர்ம வினையை சுமந்துக்கிட்டு அதற்கென்று ஒரு பிறவி நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அப்போ அதில் போய் நம்ம சேர்ந்துட்டு கஷ்டப்படணும்னா கஷ்டப்படுவோம். இல்லை நம்மளுடைய கர்ம வினைகள் நல்ல செயல்களாக இருந்ததுன்னா அதற்கேற்றா போல ஒரு பிறவி கிடைக்கும். இப்படித்தாங்க மனித வாழ்க்கை அப்படிங்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது. இது உணர்ந்து நாம் செயல்பட்டோம் என்றால் முக்தி அடைந்து விடுவோம். அந்த பரம்பொருளான மெய்ப்பொருளாக இருக்கின்ற அந்த சிவபெருமானை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த முக்தியானது கிடைத்து விடும். உணராத பட்சத்தில் தான் பிறவி பிணியிலே நாம் கடைசி வரை அலைந்து கொண்டிருப்போம். இடுகாட்டில் உடலானது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்காக அங்கே ஒரு உயிரானது, ஒரு நண்பன், ஒரு அப்பா இப்படின்னு யார் எப்படி வேண்டுமானாலும் நம்ம பெயர் வைத்து கொள்ளலாம். இப்படி இருக்கிறது இந்த உறவுகளுக்கெல்லாம் மூலதனமாக இருக்கின்ற ஒரே ஒரு ஆளாக அங்கே சிவபெருமான் தான் இருப்பார். அந்த நேரத்தில் அவரை பார்க்கும் பொழுது கூட நம்ம உணர்ந்து கொண்டால் என்றால் தான் அவர் தான் நம்மளுடைய அப்பா அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இல்லை இது யாரோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம கடந்து போயிட்டோம் என்றால் அந்த இடத்துல நம்ம உணர்ந்து அந்த ஆன்மா அவரை இறுக பற்றி கொண்டு கண்ணீர் மல்க எந்த இடத்திற்கு இருந்து வந்ததோ தன்னுடைய வீட்டிற்கே வந்த மாதிரி அந்த ஆன்மாவானது அவரை பற்றி கொண்டு அழும்பொழுது தான் அந்த இடத்துல அவருடைய அந்த பிறவி பலனானது கிடைத்து விடுகிறது. அவ்வளோதான், அந்த ஆன்மா மேன்மை அடைந்து முக்தி அடைந்து இறைவனுடைய அந்த பரம்பொருளோடையே சென்று விடுகிறது. அந்த ஆன்மா தான் இந்த உலகத்திலே மற்ற ஆன்மாக்களை விட அதிர்ஷ்டசாலியாக இருக்கும். ஆனால் அதற்காக நம்மளுடைய உடலானதை உயிர் இருக்கும் பொழுதே தயார்படுத்தி கொண்டா தான் அந்த நிலையானதை நம்ம அடைய முடியும். ஓடுறோம் டெய்லியும் வாழ்க்கைக்காக எங்கெல்லாமோ நம்ம அலைந்து கொண்டு ஓடுறோம். எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய பிழைப்பிற்காகவும் உணவிற்காகவும் அடுத்து தங்களுடைய சொத்துக்களை எப்படி பெருக்கிக் கொள்வதற்காகவும் இப்படித்தான் மனிதர்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். இதில் எதுவுமே நிம்மதி கிடையாது. எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு தான் பணங்காசுகளை நம்ம நிரம்பி வைத்திருந்தாலும் இப்போ நம்ம சேர்த்து வைக்கிறது நம்மளுடைய சந்ததிகளுக்கு போய் சேரும். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் அதை நல்ல முறையில் கொண்டு போனால் தான் அவர்களுடைய சந்ததிகளுக்கு போகும். இப்போ யாருக்கெல்லாம் நம்மளுடைய அதாவது 3-4 தலைமுறைக்கு மேலே உள்ளவங்க நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அன்பு அப்படிங்கிறது மற்றவர்களை போல தான் தன்னோடு இருப்பவர்களுக்கும் நாம் வைக்கணும். ஏன்னா யாருக்குமே ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்மளை மறந்துடுவாங்க. எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது தான். நம்ம இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் கூட உணர்ந்திருப்போம் அந்த பொய்யான அன்புகளை. ஏன்னா ஒரு தேவைக்கு மட்டும்தான் நம்மிடம் இருப்பார்கள். ஒரு தேவையானது முடிந்ததுக்கப்புறம் அவர்களுடைய சுயரூபத்தை நம்ம காணலாம். அப்போ எல்லாமே இந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்ளணும். எதற்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ அது கூட நம்மளுக்கு பொய்யானதான். மெய் அப்படிங்கிறது இறைவன் சிவத்தை அடைவது மட்டும்தான்.
எப்படி சிவத்தை நாங்கள் அடைவது, இறைவனான நாங்கள் எப்படி உணர்வது அப்படின்னா, நாம் செய்கின்ற அந்த நல்ல விஷயங்களும் தினமும் இறைவனை பற்றின அந்த சிந்தையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்வோம் தான் நம்மளை இறைவனிடத்தில் முழுவதுமாக கொண்டு போகும். ஒரு மனிதனுக்கு வலிமை இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய ஆட்டம் எல்லாம் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். வலிமை இழந்து ஒரு கட்டத்தில் குன்றி கூனி குறுகி போய் ஒரு இடத்துல உட்காந்ததுக்கப்புறம் தான் அவன் எல்லாத்தை பற்றியுமே சிந்திப்பான். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு அடுத்து வருகின்ற அந்த சந்ததிகள் பூராமே மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டு இருக்கும். அதை பார்க்கின்ற அந்த மனிதனுக்கு ஆசையானது இருக்கும். ஆனால் அவன் அந்த இடத்துல அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா என்ன, வயது முதிர்ந்துருச்சு, இதற்கு மேலே அவனுக்கு ஆட்டம் போடுவதற்கான எந்த ஒரு அசைவுகளும் கிடையாது. அதை தான் நாம் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும். எல்லாம் ஒரு ரொட்டேஷனாக வாழ்க்கை மாதிரி தான். பிறக்கிறோம், வளர்கிறோம், வேலைக்கு போகிறோம், பணங்களை சம்பாதிக்கிறோம், திரும்ப இறக்குறோம், இதே தான். அப்போ இதை தவிர்த்து ஒரு பாதையானது இருக்குன்னா இதுதான் ஆன்மீகத்துக்குள் நுழைந்து சிவனை நாம் அடைவது. இப்போ நம்மளுக்கு எல்லாமே புரிய வருது. இதுவரையே நம்ம பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருப்போம். இப்போ சிவனை பற்றி நம்மளுக்கு அறிய வருகிறது. அவர் தான் பரம்பொருள். இந்த உலகத்தில் எங்கே தோன்றினாலும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு சிவலிங்கமாக அவரை நாம் போற்றுவோம். அப்போ நம்மளுக்கு சிவலிங்கம் கிடைக்கிது, சிவபெருமானை பற்றி அறிய வருகிறோம். இந்த பிறவி அப்படிங்கிறது புரிய வருது, பிரபஞ்சம் எல்லாமே நம்மளுக்கு புரிய வந்துவிடும். மனிதர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாமே தெரிய ஆரம்பித்து இருக்கிறார்கள். உலகம்னா எப்படி இருக்கும், உலகத்திற்கான அந்த டெக்னாலஜி வளர வளர எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்களாக வாழ்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா இறைவனை வழிபட்டு அவர்கள் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு எல்லாத்தையுமே அவர்கள் அறிந்துவிட்டு அன்றைய நூட்கள்லேயே எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? அப்போ அந்த இறைநிலை அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு முழுமையாக இருக்கும். இப்போ சிவபெருமானை பற்றின அந்த புரிதலை நமக்கு பலவாறான வகையில் நிறைய பேர் நமக்கு உணர்த்தி விட்டு தான் போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்க கேட்க அவர் மீதான அந்த பற்றானது நமக்கு அதிகரிக்கும். அப்போ அவர் எப்படி இருப்பார், அவருடைய ஆற்றல்கள் எப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய உலகம், யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே, இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே உருவாக்கியிருக்காருன்னா அவர் எவ்வளோ ஆற்றல் படைத்த ஒருவராக இருப்பார் அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் நம்ம மனதிற்குள் எழும்ப ஆரம்பிக்கும். அப்போ அவரை பற்றின அந்த உணர்தல் புரிதல் எல்லாமே நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டாதான் நமக்கான அந்த கேள்விக்கான விடையெல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல இந்த மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நிறைய மனிதர்கள் பலவாறான வகையில் அவர்களுடைய அந்த உரைகளை நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படி கூறும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதானது அந்த இடத்துல ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கும். அப்போ அப்படி என்னதான் இருக்குது, நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்னு மனதிற்குள் எழுகின்ற அந்த சந்தேகங்களுக்கு அந்த இடத்துல போய் நம்ம பார்த்துட்டோம்னா நாம் உணர்ந்துருவோம் அவர்கள் சொல்வது மெய்யா பொய்யா அப்படிங்கிறது. அது மாதிரி தான் இப்போ இறைவனை பற்றின அவர்கள் கூற்றானது நமக்கு பலவாறாக இருக்கும். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சில பேருக்கு கேள்விகள் எழும்பும். இவர்கள் கூறுவது உண்மையா, இப்படி கூட இருக்குமா அப்படின்னு. அப்படி கேள்வி கேட்பவர்கள் கூட அந்த முயற்சிகளில் ஈடுபட்டால் தான் அதில் அவர்கள் வெற்றி அடைய முடியும். ஏன்னா கேள்விகள் கேட்பது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு சுலபமான ஒரு விஷயந்தான். அதற்கான பதில்களை தேடுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு கடினமானது. கடவுள் இருக்காருன்னா என் முன்னாடி கொண்டு வர சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு பல பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. எங்கே நீங்கள் வணங்குற கடவுளை உங்களை காப்பாற்ற சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு பலவாறான பேச்சுக்கள் மனிதர்களிடத்தில் வரும். இப்போ ஒரு நிகழ்வானது பூமியில், இப்போ மனிதர்கள் தான் இந்த பூமியில் முழுவதுமாக ஒரு செயலானது ஆற்றுகிறார்கள் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் மனிதர்களுக்கு இடம் மட்டும்தான் உண்டு. இப்போ விலங்குகள் மரத்தை வெட்டுதா, இல்லை விலங்குகள் ஏதாவது பூமியில் சேதம் பண்ணுதா, அது பாட்டுக்கு இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டு தன்னுடைய உணவு சுழற்சிக்காக மட்டுமே மற்ற உயிரினங்களையோ இல்லை இயற்கையோ சார்ந்து வருகிறது. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான், எல்லாத்துக்குமே பூமியை அழித்து கொண்டு தன்னுடைய நிலையை பெருக்கணும், அதற்காக என்ன பண்ணணும் அதை மட்டும்தான் பண்ணி கொண்டு இருக்கின்றான். இப்போ பார்த்தீங்கன்னா பூமியில் ஒரு பங்கு தான் நிலத்தில் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி 2 பங்கு நீரால் தான் இருக்குது. அந்த நீரால் 2 பங்கு இருக்கின்ற இடத்திற்கு மனிதனால் கூட போக முடியாது. எதனால்? அவ்வளோ தூரம் அவன் போகிறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணல. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னமும் பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான நிறைந்த இடங்கள் இருக்குன்னு தான் சொல்லி கொண்டு இருக்கின்றான். அப்போ அவனால் போக முடிஞ்சால் அந்த இடங்களை கூட அவன் சேதம் பண்ணிடுவான்.
இயற்கை வளங்கள் இந்த உலகத்தில் படைத்து இறைவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்மளுக்கு பார்த்து இதை புரிந்து கொள்வதற்குத்தான் இறைவன் நம்மளை படைத்திருக்கிறார். ஆனால் அதை தாண்டி நாம் செய்கின்ற அந்த செயல்கள் தான் நம்மளுடைய சூழ்நிலைகளையே தவறாக கொண்டு போய் முடிந்து விடுகிறது. இப்போ இயற்கை சீற்றங்கள் எதனால் ஏற்படுகிறது? மனிதன் தவறுகள் செய்யும் பொழுது தான் இறைவனால் அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறதே நமச்சிவாய அப்படிங்கிற சிவபெருமானுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தில் தான் குடியிருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் அடங்கியது தான் நமச்சிவாயம். அப்போ அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ சிவபெருமானால தான் இந்த பஞ்சபூதங்கள் இந்த உலகம் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. ஒரு கட்டத்தில் நம்ம யோசிப்போம், அப்போ நம்ம இறைவனானப்பட்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா பின்னையே எதுவுமே செய்ய மாட்டேக்காரு அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போம். இயற்கை வளங்களை மனிதர்கள் சுரண்டும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற அந்த பின்விளைவுகளை அவர்கள் எப்பொழுதுமே உணர்ந்து கொள்வது கிடையாது. எல்லாமே ஒரு உயிர் தான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே தாவரங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு அணு அப்படிங்கிறதே நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனை உயிர்கள் சொல்கிறாங்க. அதற்கென்று ஒரு கருவிகளை வைத்து பார்ப்பதற்கும் இருக்குது. அப்போ எல்லாமே ஒரு உயிர் தான். அதை அறிந்து நம்ம செயல்பட்டால் தான். அப்போ ஒரு இடத்துல நெருப்பு மூட்டுதுன்னா அந்த இடத்துல எத்தனை உயிரானது இறந்து போகும். எல்லாத்திற்கு பின்னாடியுமே ஒரு புரிதலானது நமக்கு இருந்தால் தான் அதில் மேன்மையடைய முடியும். ஏதோ பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற அந்த பட்சத்தில் இருக்காங்க. இனிமேலாவது சிவத்தை பற்றி எல்லாத்தையுமே அந்த புரிதலை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எப்படி சிவத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த தெளிவை உங்களுக்குள்ள முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். அப்பொழுதுதான் அதில் நமக்கான ஒரு தெளிவும் ஏற்படும், சிவத்தை அடைவதற்கான வழியும் நமக்கு பிறக்கும். மற்ற மனிதர்கள் என்றைக்குமே பார்க்காதீர்கள், அவர்கள் எப்படியும் போகிறார்கள். அவர்களுக்கென்று காலமும் நேரமும் கர்ம வினைகளும் முடிந்ததுக்கப்புறம் அவர்களும் வந்து சேருவார்கள். முடிந்த அளவுக்கு நம்ம புரிய வைப்போம். புரிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இதை உணர்ந்து செயல்படுவார்கள். புரியாதவர்கள் இவர்கள் சொல்வது ஒரு பொழுதுபோக்கு போலதான் அப்படின்னு நினைத்து கொண்டு போய்விடுவார்கள். உணர்ந்தவன் தான் உணர்த்துவதற்கு செயல்படுவானே தவிர உணராதவன் எந்த வகையிலும் அதை முயற்சிப்பது கிடையாது. அதனால் நன்கு உணர்ந்து செயல்படுங்கள். சிவன் வழியில் செல்லுங்கள், சிவனாகவே மாறுங்கள், சிவமோடு கலந்து விடுங்கள். ஓம் நம சிவாய நமக. நன்றி, வணக்கம்.